ஜெயலலிதாவுக்கு முழு சுற்றுப்பயணத்தையும் எந்த குழப்பம் இல்லாமல் பிளான் போட்டு கொடுப்பார். இதுதானே தவிர இவரால் கட்சிக்கு நயா பைசா பிரயோஜனம் இல்லை. ஏவா வேலு போனால் ஏவா வேலு செந்தில் பாலாஜி போனால் மோடியே ஏடிஎம்கேக்கு வந்துடுவார். மிஷன் சக்சஸ். அவ்வளோதான். செங்கோட்டையினால ஜெயலலிதாட்டே கூனி குறுகி சி மாதிரி தான் பேசுவார். ஏன் அவ்வளவு கோடம்பாக்கத்து சாவகாசம். எழில் இப்போ அவர் டெப்டி டைரக்டர். அவர்கிட்ட இன்றைக்கி ஒரு 2000 கோடி இருக்குது. நிறைய பல்கலைக்கழகங்கள் எனக்கு தெரிஞ்சு சேலங்கள் அந்த பக்கம் ஒரு 3-4 காலேஜ் வச்சுருக்கு. அதுவும் கொங்கு சைடு தான். அதுவும் கொங்கு சைடு தான். யாருக்கு? ஒரு பிஏவுக்கு. ஒரு பிஏ கதிர்முருக்கு ஒரு பிஏ அவர் 1000 கோடி வச்சுருக்காரு. எழில் ஒரு பிஏ அவர் ஒரு 1000-2000 கோடி வச்சுருக்காரு. இந்த பேச்சு வசியம் இல்லை. எதுவுமே இல்லை. பேச்சு வசியம் இல்லை, செயல் வசியம் இல்லை. இவரை பொறுத்த வரைக்கும் விளக்கு பிடிப்பவர். என்ன டார்ச் 10 ஒரு இவ்வளோ பெரிய டார்ச் இருக்குன்னு தெரியுமா? 10 சில டார்ச். இதை அடிக்கிறதா ஒரு வேலை. இந்த இவ்வளவு பிறவி கோளையான செங்கோட்டையனுக்கு தைரியம் எங்கிருந்தியா வந்தது? வேலுமணியும் அண்ணாமலையும் கொடுக்குற தைரியம். ஏன் இப்போ வேலுமணி டம்மி ஆகிட்டார். நீங்கள் 5 வருஷம் அதிகாரத்தில் இருந்த காலத்தில் இது ஒரு 9 வருஷம். எடப்பாடி எதை கேட்டால் வேலுமணியை பார்த்துக்கங்குவார். RSS தேசிய செயலாளரான PL சந்தோஷுடைய சிசியும் தான் அண்ணாமலை. பாஜகவுக்கு நான் முதல்வர், அதிமுகவுக்கு வேலுமணி முதல்வர். இதுதான் 2 பேருடைய எக்ரிமெண்ட். யாரு? அண்ணாமலையும் வேலுமணியும். அதிமுக ஏன் ஜோப்பில் இருக்கு, எடப்பாடி ஏன் ஜோப்பில் இருக்கார், பாஜக ஏன் ஜோப்பில் இருக்கு. இதை மீறி எவ்வளோ தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும்? பசிக்குது பசிக்குது தினம் தினம் தான். தின்னா பசியாது அடங்கலைய தீங்குறது. எப்பயா பசிக்குது? தினம் பசிக்குது, தினம் சாப்பிட்றோம். இதுதான் செங்கோட்டையனுக்கு. இதுதான் அவருடைய பலவீனம். இதுதான் அவருடைய பலவீனம். இப்போ ஏலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு தமிழா பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்று செங்கோட்டையன் மனம் திறந்து செய்தியாளர் சந்திப்பு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதிமுகவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சீனியர் மினிஸ்டர், சட்டமன்றத்தில் ஓவராலாக பார்க்கும்போது துரைமுருகனுக்கு அடுத்தபடியாக இவர் தான் ஒரு சீனியர் முன்னாள் மினிஸ்டராக இவர் தான் இருந்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு கட்சியில் பல குழப்பங்கள்னு செய்தியாளர் சந்திப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் செங்கோட்டையன் இப்படி பேசுறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்வியாக இருக்குது. அவருடைய அரசியல் பயணம் எங்கேருந்து தொடங்குனுச்சு, எப்படி உருவானுச்சு? இவருடைய சொந்த ஊர் கோபி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் குள்ளம்பாளையம். இதுதான் இவருடைய ஊர். கோபின்னா கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம் அது ஒரு வளமான பூமி. கொங்குல வளமான பூமி. முப்போகம் விளைகிற பூமி. பூமி. ரெண்டாவது கீழ் பவானி பாசனம் எப்பவுமே அங்கே இருக்கும். அப்போது அந்த கொங்கு மண்ணிலிருந்து அரசியலுக்கு வந்த ஒரு இளைஞன். இவர் ஆரம்பத்தில் திமுகவில் 71 அந்த குள்ளம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவரை ஜெயிக்கிறார். திமுகவில் 24 வயசு. இவர் யார் தலைமையில் கல்யாணம்னா, கலைஞருக்கு ஒரு டிரைவர் இருப்பார், கார் ஓட்டி கண்ணப்பன்னு. திமுக அப்புறம் மதிமுகலாம் அமைச்சராக இருந்தார். அவர் தலைமையில் தான் இவருக்கு திருமணமே. இதுதான் இவருடைய அரசியல். அப்போ வந்து சைக்கிளில் பால் வியாபாரத்துக்கு பிறகு டாக்ஸி டிரைவர். கடும் உழைப்பாளி தான். அந்த கடும் உழைப்பாளி நான் அதில் மறுக்கலை. அப்போது அதற்கு பிறகு டாக்ஸி ஓட்டுறாரு. அதன் பிறகு அரசியலுக்கு வந்துடுறாரு. அரசியலுக்கு வந்த பிறகு இவர் 72 திமுக உடைவதற்கு முன்பு திமுக தான். திமுக உடைந்த பிறகு அதிமுக எம்ஜிஆரோட வந்தார். எப்படி எம்ஜிஆரோட வராருன்னா, நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பெரிய தயாரிப்பாளர் எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்கக்கூடிய சரவணா பிக்சர்ஸ் வேலுமணி. வேற எஸ்பி வேலுமணியில் எஸ்பி போன மாதம் பிறந்தவருங்க. நான் சொல்ல எம்ஜிஆர் காலத்தில் சொல்கிறேன். எம்ஜிஆர் காலத்தில் வேலுமணியுடைய அப்பாவே அரசியல் இல்லையே. வேற வேலுமணி. அவர் GN வேலுமணி. மாட்டுக்கார வேலன் படத்தினுடைய தயாரிப்பாளர். சரவணா பிக்சர்ஸ்.
அவர் தான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் எம்ஜிஆரோடு நேரடியாக பேசக்கூடியவர். முதலாளின்னு யார் சொல்லுவா? எம்ஜிஆர். ஜெயலலிதா எம்ஜிஆர் 2 பேரையும் வச்சு படம் எடுத்த பல படங்கள் எடுத்தவர். இன்னொரு கொசுறு தகவல் என்னென்னா, இப்போ அந்த சங்கர் கணேஷ் இருக்கார்ல, கணேஷ் வந்து அருந்ததியர் சமூகம், அவர் கொங்கு வேளாளர் சமூகம். ஜிஎன் வேலுமணியுடைய மகள் சங்கர் கணேஷ், அந்த கணேஷை காதலிக்கிறாங்க. சங்கர் கணேசன் மியூசிக் டைரக்டர். கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுஸ் போட்டிருப்பார். ஒரு ரசிகனை ஏமாற்றி அவன் ரேடியோவில் குண்டு வச்சு அது வெடிச்சு தான் அவர் கைகாலெல்லாம் போனது. அப்படி ஒரு நல்ல மனிதன், ரசிகர்களை ஏமாத்துகிற நல்ல மனிதன். அப்போ இந்த திருமணத்தை கண்ணதாசன் எம்ஜிஆர் தான் பண்ணி வைக்கிறாங்க. இப்படி அருந்ததியர் சமூகம், இந்த சங்கர் கணேஷ், ஜிஎன் வேலுமணி கொங்கு வேளாளர், பெரிய தயாரிப்பாளர். எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் கொங்கு தயாரிப்பாளர் திருமணம் பண்ணி வச்சது கண்ணதாசனும் எம்ஜிஆர் தான். இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க முடியாது. அதெல்லாம் காலம், நான் சொல்ல அந்த காலம் 70கள் 70களில். அப்போ 70கள், ஆமாம் 70க்கு முன்னாடி கூட சொல்லலாம், 60கள். ஆமாம் 60 to 70 அந்த காலகட்டத்தில். அப்போது நம்ம செங்கோட்டையன் என்ன பண்ணுறாரு, இப்படியாவது எம்ஜிஆரை சந்திக்கணும். நீங்கள் அவ்வளோ பெரிய தயாரிப்பாளர் இந்த குள்ளம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவரை பார்க்க மாட்டார். அதுவும் திமுகவில் வந்து அதிமுகவுக்கு வந்துட்டார். வந்த பிறகு புளியம்பட்டி சாமிநாதன், அவர் திமுகவில் ஒரு பெரிய மாஸ்டர். திமுகவில் ஒரு பெரிய, அவர் மனைவி சம்பூர்ண ஜாமிநாதன், அப்புறம் அந்த அம்மா எம்எல்ஏவெலாம் இருந்தாங்க. அவங்க ஒரு பெரிய புளியம்பட்டியில் ஒரு பாரம்பரியமான குடும்பம். 71 கோயம்புத்தூரில் ஒரு பெரிய திமுக மாநாடு. அப்போ புளியம்பட்டி சாமிநாதன் மாவட்ட செயலாளர் ப்ளஸ் எம்எல்ஏ. கலெக்டர் கூப்பிட்டு, ஏன் வேடிக்கை பார்த்துட்ருக்க, கட்சிக்கு குழி தோண்டி கொடி நட்டியானாராம். யாரை? கலெக்டர். கோயம்புத்தூர் கலெக்டர். அப்போ 5 மாவட்டத்துக்கு ஒரு கலெக்டர். ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி எல்லாம் கோயம்புத்தூர் கலெக்டர் தான். அப்போது மாவட்ட செயலாளருக்கு கீழே தான் எஸ்பி கலெக்டரும். அன்னைக்கே, இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அவ்வளோ பெரிய ஆள். அவருடைய சம்பந்தி கோபியில் ஒரு பெட்ரோல் பங்க் வச்சுருக்கார். அவர்கிட்ட போய் எப்படியாவது எனக்கு யாரை நம்ம ஜிஎன் வேலுமணிகிட்ட அறிமுகப்படுத்தி எம்ஜிஆர்ட்ட அறிமுகப்படுத்துங்க. அதன் மூலம் சரி, லோக்கலில் இருக்கிற பையன் அவர் புளியம்பட்டி சாமிநாதன் ஜம்மந்தி யார்கிட்ட சொல்கிறார், ஜிஎன் வேலுமணிகிட்ட சொல்கிறார். சொன்ன பிறகு அவர் தான் எம்ஜிஆரோட அறிமுகப்படுத்துகிறார். இப்படி அறிமுகப்படுத்தப்பட்டு தான் 77ல் சத்தியம் கோபி கேட்குறாங்க. கோபியில் அங்கே ஒரு பெரிய சீனியர் ஒருத்தர் நிற்கிறார். அவருக்கு கொடுக்காம இவர் எங்கே கொண்டு கொடுக்குறாங்க, சத்தியமங்கலம் எம்எல்ஏ. எப்போ? 1977 முதல் சட்டமன்ற உறுப்பினர். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எத்தனை முறை இவர் எம்எல்ஏனா, 77ல் சத்தியமங்கலம், 80ல் கோபி, 84ல் எம்எல்ஏ, 89ல் எம்எல்ஏ, 91ல் எம்எல்ஏ, 96ல் தோற்று போயிட்டார். 2001ல் இவருக்கு மேலே வழக்கு இருந்ததுனால அந்த அம்மாவே சீட்டு கொடுக்கல. அதுக்கு பிறகு 2006ல் எம்எல்ஏ, 11 எம்எல்ஏ, 16 எம்எல்ஏ, 21 எம்எல்ஏ. ஒரு தடவை தான் தோத்துருக்காரு. 2 தடவை. ஒரு தடவை தோத்துருக்காரு, ஒரு சீட்டே கொடுக்கல. அப்போ தோல்வினா ஒரு தடவை தான். அப்போது 77லேருந்து இன்னைக்கு 2021 வரை, இன்னைக்கு 21 இல்லை 25 இன்னைக்கு வரைக்கும் எம்எல்ஏவாக இருக்கார். ஆனால் இவர் ஒரு பெரிய ஃபிலாசபர் இல்லை, ஒரு தத்துவ கட்சியில் ஒரு கொள்கை ரீதியான ஒரு தயாரிப்பாளர் அல்ல. ஜெயலலிதா எங்கே போனாலும் ஒரு 10 செல் டார்ச் வச்சுருப்பார், லைட் அடிப்பார். அந்த பயண வழித்தடத்தை ஜெயலலிதா முழு சுற்றுப்பயணத்தையும் எந்த குழப்பம் இல்லாமல் பிளான் போட்டு கொடுப்பார். இதுதானே தவிர இவரால் கட்சிக்கு நயா பைசா பிரயோஜனம் இல்லை. எப்படி சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா, 2011 கொங்கு பெல்ட்டில் கொங்கு ஈஸ்வரன், பெஸ்ட் ராமசாமி 2 பேரும் பெரிய லீடர்ஸு. கொங்கு பூராமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கொங்கை முழுக்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ ஜெயலலிதா கூட சொல்லுது, செங்கோட்டையன் நீங்கள் கவுண்டர் தானே, உங்கள் ஆட்கள் தான் திமுக போய் சேர போகிறாங்க. யார்? கொங்கு ஈஸ்வரனும் பெஸ்ட் ராமசாமியும். எப்படியாவது இங்கே இழுத்துட்டு வந்துடுங்க, எப்படியாவது
எங்கே அண்ணாதிமுக இழுத்துட்டு வந்துருங்க. அம்மா நான் பார்த்துக்கிறேம்மா, நான் சரி பண்ணிடுறேம்மா. இந்த அசைன்மெண்ட் யாருக்கு கொடுக்கப்பட்டது? செங்கோட்டையனுக்கு. திமுகவில் இதே அசைன்மெண்ட் ஏவா வேலுக்கு கொடுக்கப்பட்டது. கருணாநிதி யாருக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு? ஏவினால் தான் செய்வான் அல்ல, ஏவாமலும் செய்வான். அவன் தான் ஏவா வேலு. இது செங்கோட்டையன் ஏவியும் செய்யலை, பிவியும் செய்யலை, எதுவுமே செய்யலை. பெஸ்ட் ராமசாமியை அவர் கூட்டிகிட்டு போயிட்டார். யார்? ஏவா வேலு கூட்டிகிட்டு போயிட்டார். அந்த கூட்டணியே உடையுது. இப்போ ஏவா வேலு ரெட்டி சமுதாயமா? ரெட்டி இல்லை, நாயுடு. இப்போ பிரேமலதாவை தெலுங்குலேயே பேசி கொண்டு திமுக சேர்த்துட்டார். கூட்டணி உறுதியாயிருச்சு. கூட்டணி ஏவா வேலு போனா, ஏவா வேலு செந்தில் பாலாஜி போனா மோடியே ஏடிஎம்கே வந்துடுவார். மிஷன் சக்சஸ். அவ்வளவுதான். செங்கோட்டையினால ஜெயலலிதாட்டே கூனி குறுகி சி மாதிரி தான் பேசுவார். ஏன் அவ்வளவு கோடம்பாக்கத்து சாவகாசம்? யாருக்கு? நம்ம செங்ஸுக்கு. நீங்கள் இவர்கிட்ட 2 பிஏங்க. கதிர்முருகன் ஒரு பிஏ. கதிர்முருகன் இப்போ எங்கேன்னு கேட்டிங்கன்னா கோட்டூர்புரம் கவுன்சிலர். ஒரு 1000 கோடி வச்சுருக்காரு. எவ்வளவு? 1000 கோடி. நீங்கள் அங்கே இருக்கிற ஸ்லம்முக்கு ஒரு 5000 பேர் இருக்கிற ஸ்லம்முக்கு ஒரு கொரோனா டைமில் ஒரு வருஷம் ஜோறு போடுறாருன்னா அப்படி எவ்வளோ பணம் இருக்குன்னு பாருங்க. செங்கோட்டை மனம் போகிற அவ்வளோ அடிச்சுட்டு போயிட்டார். யார்? அவருடைய பிஏ வேணா கதிர்முருகன். 1000 கோடி இருக்கு. இவர்கிட்ட என்ன இருக்குன்னா கோடம்பாக்கம் தான் இருக்கு. அதே 1000 கோடி வச்சிருக்காரு. இப்போ அவர் சைதாப்பேட்டில் சீட்டு கேட்குறாரு. யாரு? கதிர்முருகன். எவ்வளோ சீட்டு கேட்குறாரு? அந்த சைதாப்பேட்டையில் ஓட்டுக்கு 2000 ரூபா. நான் 5000 திமுக 2000 திமுக கொடுக்கணும், 5000 கொடுக்கங்கிறாரா? அப்போ எவ்வளோ கொடுக்கணும்? 2 லட்சம் ஓட்டுக்கு 5000னா 100 கோடி ரூபாய் செலவு உண்டுக்கு நான் தயாருங்கிறார். யார்? கதிர்முருகன். 100 கோடி நான் மந்திரி ஆயிடுவேன் செங்கோட்டை மாதிரி. அப்புறம் நான் கோடம்பாக்கம் பக்கம்லாம் போக மாட்டேன், காந்தி பக்கம் தான் போவேன். யார் சொல்கிறா? செங்கோட்டையனுடைய பிஏ. அப்போ செங்கோட்டையன் எப்படி ஆளுன்னு நீங்கள் பார்த்துங்க. இன்னொருவர் செங்கோட்டையன் இன்னொரு பிஏ யாருன்னு கேட்டிங்கன்னா எழில். இப்போ அவர் டெப்டி டைரக்டர். அவர்கிட்ட இன்றைக்கி ஒரு 2000 கோடி இருக்குது. நிறைய பல்கலைக்கழகங்கள் எனக்கு தெரிஞ்சு சேலங்கள் அந்த பக்கம் ஒரு 3-4 காலேஜ் வச்சுருக்காரு. அதுவும் கொங்கு சைடு தான் இருக்குது. அதுவும் கொங்கு சைடு தான். வீடு எங்கே தெரியுமா? அவர் வீடு, எழிலுடைய வீடு தினகரன் வீடு இருக்குல்ல, எங்கள் பெசன் நகரில். அதுக்கு 3ஆவது வீதி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, போஸ்ட் ஆஃபீஸை விட்டு பெரிய பிரம்மாண்ட பங்களா. யாருக்கு? ஒரு பிஏவுக்கு. அந்த பங்களாவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கோடி கம்மி இல்லாமல் தான் வாங்கியிருப்பார். ஒரு பிஏ. கதிர்முருகன் ஒரு பிஏ, அவர் 1000 கோடி வச்சுருக்காரு. எழில் ஒரு பிஏ, அவர் ஒரு 1000-2000 கோடி வச்சுருக்காரு. அப்போது செங்கோட்டையனை பொறுத்தவரை செங்கோட்டையன் கட்சியை கொள்கை ரீதியாக தயார்படுத்தி இல்லை ஜெயலலிதாவிட்ட கொங்கு ஈஸ்வரனையோ பெஸ்ட் ராமசாமியோ கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தகுதி கூட இல்லாத ஒரு நபர். அந்த பேச்சு வசியம் இல்லை. எதுவுமே இல்லை. பேச்சு வசியம் இல்லை, செயல் வசியம் இல்லை. இவரை பொறுத்த வரைக்கும் விளக்கு பிடிப்பவர். என்ன டார்ச் 10 இவ்வளோ பெரிய டார்ச் இருக்குன்னு தெரியுமா? 10 செல் டார்ச். இதை அடிக்கிறதா ஒரு வேலை. நீங்கள் இவர் திறமையான ஆளாக இருந்தானா கொங்கு ஈஸ்வரர் எங்கே இருந்திருப்பார்? ஏடிஎம்கேல இருந்திருப்பார். நீங்கள் எடப்பாடியை சந்திப்பதற்கு எடப்பாடி 16 சிஎம் ஆன பிறகு கொங்கு ஈஸ்வரர் வெளியே வர்றாரு. வெளியே வந்து எடப்பாடிகிட்ட நீங்கள் முதலமைச்சராக எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் நிரந்தரமாக நீங்கள் கொங்குலேருந்து முதலமைச்சராக இருக்கணும்னு விரும்புகிறாரு அப்படின்னு உட்கார்ந்துருக்கார். யார்? கொங்கு ஈஸ்வரன். அந்த பழைய பத்திர எழுத்தாளர் இருக்கார்ல, லாரி புரோக்கர். யார்? அமைச்சர் தங்கமணி. இவரே ஏங்க உள்ளே விட்டீங்க? அவ்வளோ திமிரு யாருக்கு? இந்த தங்கமணிக்கு. மந்திரி ஆச்சு, 1 லட்சம் கோடி திருடியாச்சு. எவ்வளவு? 1 லட்சம் கோடி திருடியாச்சு. பாதியை பியூஷ் கோயலுக்கு கட்டிங்க கொடுத்தாச்சு. இந்த பழைய பத்திரம் எழுத்தார் யார்? தங்கமணி. அதற்கு முன்பு லாரி புரோக்கர். முட்டை லாரி முட்டை இறக்கிட்டு வர்றதுக்கு அங்கே போகும்ல, எம்டியாக போகாதில்ல. அதனால் இங்கே லோடு ஏற்றி விடுறது. டெல்லிக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து ஒரு லோடு ஏற்றி. இதுதான் இவருக்கு புரோக்கர் வேலை. யாருக்கு? அமைச்சர் எப்படி இருக்கான் பாரு, எங்கேருந்து வரான் பாரு. பணம் ஒரு காரணம். அவ்வளோதான். இவர் இப்போ ரெட்டை இலை இல்லைன்னா இவர்களெல்லாம் கவுன்சிலராக கூட அந்த ஊர் கிராமத்துலேருந்து வெளியே வர முடியாது. இப்போ செங்கோட்டையை இப்போ ப்ரெஸ் மீட் வச்சுருக்காரு. இப்போ 9 முறையும் ரெட்டை இலை இல்லாமல் ஜெயிக்க முடியாது. ரெட்டை இலை ஜெயிச்சிருக்காரு. இப்போ ரெட்டை இல்லாமல் ஜெயிக்க சொல்லுங்களேன். செங்கோட்டையை ரெட்டை இலை இல்லாமல் கோபியில் நின்று ஜெயிக்க சொல்லுங்க. என்ன முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ உன்னுடைய அடையாளம் ரெட்டை இலை, உன்னை வாழ வைத்தது ரெட்டை இலை. இப்போ ரெட்டை இலையை நீ எடப்பாடி காலி பண்ணணும்.
அரசியல் அவரை ஒழிக்கணும்னு உனக்கு அசைன்மெண்ட் கொடுத்தது வேலுமணியும் அண்ணாமலையும். வேலுமணியும் ஆமா, டெல்லியில ஆங்கில பத்திரிக்கை பூரா வந்திருக்கான், இந்தி பத்திரிக்கை பூரா வந்திருக்கான். செங்கோட்டையன் ஆங்கிலத்தில் ஃப்ளூயண்டா பேசுவாரா, இல்லை இங்கிலீஷில் இந்திய அரசியல் பேசுவாரா? தமிழ் தான். தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு அரசியல் பேச முடியுமா? உண்ணா நம்பர் பயந்தாங்குழி. எப்படி செங்கோட்டையன் எப்படின்னா, 2 பேர் சண்டை பிடிச்சிக்கிறான் கட்சிக்காரன்னா, 2 பேருக்கு இப்போ பஞ்சாயத்து பண்ணால் ஒருத்தனுக்கு ஆதரவாக இருக்கும், ஒருத்தருக்கு எதிராக இருக்கும். அதனால் பஞ்சாயத்து கூட பண்ண மாட்டார். ஏப்பா இதை முடிச்சு கொடுப்பான், ஒரு ஆளை கூட்டு முடிச்சு விட சொல்லி போயிடுவார். அவ்வளவு தைரியசாலி யாரு? இந்த இவ்வளவு பிறவி கோலையான செங்கோட்டையனுக்கு தைரியம் எங்கிருந்தியா வந்தது? வேலுமணியும் அண்ணாமலையும் கொடுக்குற தைரியம். ஏன் இப்போ வேலுமணி டம்மி ஆகிட்டார். இப்போ நீங்கள் 5 வருஷம் அதிகாரத்தில் இருந்த காலத்தில் இது ஒரு 9 வருஷம் எடப்பாடி எதை கேட்டால் வேலுமணியை பார்த்துக்கங்குவார். அதிகாரத்தில் இருந்து அந்த 5 வருஷத்துலேயும் சசிகலாவை ஜெயலலிதா கையை காமிச்சிடும். நீங்கள் சசியை பார்த்துங்க. டெல்லியிலேருந்து கான்ட்ராக்ட் வந்தாலும் சரி, இங்கேருந்து வந்தாலும் சரி, எம்ஏஎம் ராமசாமி செட்டியார் வந்தாலும் சரி, சசியை பார்த்துங்க. இப்போ எங்கே வேலுமணியை பார்த்துங்க. இப்போ வேலுமணியை பார்த்துக்க யார் சொல்லுவா? எடப்பாடி. இப்போ வேலுமணி பார்த்துக்கன்னா மொத்தமாக பார்த்துருவார். எடப்பாடி இல்லாமையே பார்த்துருவார். அந்த இப்போ அவருக்கு முதலமைச்சர் ஆசை வந்துருச்சு. யாருக்கு? வேலுமணிக்கு. அப்போ இதுக்கு பின்னாடி இருந்து வேலுமணிக்கு பேக்ரவுண்ட் யாரு? அண்ணாமலை. நீங்கள் இதுக்கு பல ஆதாரம் தேட வேண்டியதில்லை. கோயம்புத்தூரில் ஆளுநர் ஆனதுக்கு நம்ம குடியரசு துணைத் தலைவர் அவர் ஒரு கொங்கு ஆளுநர் ஆனதுக்கு ஒரு பாராட்டு கூட்டம் நடத்துகிறாரு கோயம்புத்தூரில். வானதியை பார்த்து, வானதி வேலுமணி கூட சொன்னபடி கேட்டு ஒழுங்காரு கேட்க. சொந்த கட்சி வானதியை விட யார் முக்கியம்? வேலுமணி. வேலுமணியுடைய காந்தி முக்கியம். வேலுமணியும் அண்ணாமலையும் கூட்டணி தொழில் பார்ட்னர்கள், தொழில பார்ட்னர். வேலுமணி மீது எந்த ஐடியும் வராமல் பார்த்து கொண்டது யாரு? அண்ணாமலை. அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் யாரு கேட்டீங்கன்னா, PL சந்தோஷ், RSS. அது RSSல தேசிய செயலாளர். ஆடி வாங்கதை பாதி அங்கே கொடுத்துருவார். அப்போ RSSனுடைய தேசிய செயலாளரான PL சந்தோஷுடைய சிசின் தான் அண்ணாமலை. பாஜகவுக்கு நான் முதல்வர், அதிமுகவுக்கு வேலுமணி முதல்வர். இதுதான் 2 பேருடைய அக்ரிமெண்ட். யாரு? அண்ணாமலையும் வேலுமணியும். அதிமுக ஏன் ஜோப்பில் இருக்கு, எடப்பாடி ஏன் ஜோப்பில் இருக்கார், பாஜக ஏன் ஜோப்பில் இருக்கு. இதை மீறி எவ்வளோ தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும்? யார் பண்ண முடியும்? இப்படி இருந்த 2 பேரையும் ஒரே நேரத்தில் ஆப்படிச்சார் எடப்பாடி. ஒரே நேரத்தில் அண்ணாமலையும் காலி, அமித்ஷா மூலம் வேலுமணியும் காலி. வேலுமணி இல்லாமல் எடப்பாடி வெளியிலே ஒரு பெட்டு வரமாட்டார். சசி இல்லாமல் அக்கா வராது. எந்த அக்கா? ஜே அக்கா. தோழிகள் 2 பேரும் ஜாலி, அரசு கஜானாவே காலி. எங்கே போனாலும் 2 பேரும் மாலை மாற்றிக்குவாங்க, கணவன் மனைவி மாதிரி. மகாமத்தில் பாதி பேர் தனியில் உழுந்து செத்தான். எங்கே போனாலும் தான் செட்டு. அதே போல தான் எடப்பாடியும் வேலுமணியும். ஆனால் சசிகலாவும் ஜெயலலிதாவுக்கு விசுவாசம் இல்லை, வேலுமணியும் எடப்பாடிக்கு விசுவாசம் இல்லை. இதில் 3வது ஆள் யாரு? அண்ணாமலை. அண்ணாமலை என்ன நினைச்சாரு? பாஜகவை நம்மளை விட்டா நாதி கிடையாதியா. பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தார், இலா கணேசன் இருந்தார், இப்போ தமிழச்சி அக்கா இருந்தா, யாருக்கும் போது பாஜக பக்கத்து வீட்டுக்காரன்னு கூட தெரியல. நான் தான் பாஜகவை தூக்கி நிறுத்தினேன். அதனால நம்மை விட்டா பாஜக ஆளே இல்லைன்னு நினைச்சாரு. ஆனால் எடப்பாடி என்ன பண்ணார்? அமித்ஷா மூலம் வச்சாரு ஆப்பு. நான் உங்களை பார்க்கணும்னா முதல்ல அண்ணாமலையை வெளியில் பூட்டி சாவி எடுங்கன்ட்டார். எதை? கமலாலயத்தில் வெளியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி கதவை பூட்டிட்டு வந்தால் தான் நான் சந்திப்பேன்ட்டார். யார்? இப்படி ஒரு அதிர்ச்சியான வேலையை எடப்பாடி செய்வார்னு அண்ணாமலை எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்த ஆப்பு யாருக்கு வச்சாரு? வேலுமணிக்கு. பஸ்ஸு ஹைதராபாத்தில் தயார் பண்ணுறது, வீலுக்கு காத்தடிக்கிறது வரைக்கும் வேலுமணிக்கே தெரியல. வேலுமணி சொன்னால் எங்கே போல்வாலே பஸ்ஸை தயார் பண்ணியிருப்பார். பறக்கும், நடக்கும், ஊர்ந்து போகிற மாதிரி பஸ்ஸை ரெடி பண்ணியிருப்பார் வேலுமணி. பஸ்ஸு ரெடி பண்ணியிருப்பார். சிலுவம்பாளையத்தில் தான் தரையில் போகும், அங்கேருந்து போனால் பறக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு பஸ்ஸை தயார் பண்ணியிருப்பார் வேலுமணி. அவ்வளோ காசு குட்டி கிடக்கு. எங்கே? துபாயிலேருந்து பஸ்ஸு வந்திருக்கும். துபாயில் சதக் ஜலால ஒரு தம்பி செந்தில் 2 பேரும் தங்க முலா பூசி பூனே சுல்தானுக்கு வருதில்ல அந்த மாதிரி கலர்லாம் எங்கே வந்திருக்கும் பஸ்ஸு. ஆனால் எடப்பாடி யாருக்கும் தெரியாமல் பச்சை பெயிண்ட்டை ஆந்திராவில் அடித்து
இங்கே கொண்டு வந்து விட்டோனையும் நமக்கே தெரியாமல் பஸ் வந்துருச்சியா, பஸ்ஸில் ஏற்றுவாரா, ஏற்றவே மாட்டேங்கிறார். யார் பஸ்ஸில்? எடப்பாடி பஸ்ஸில் வேலுமணி, தங்கமணி, வீரமணி, ஹெல்த் விஜயபாஸ்கர், கேதன் தேசாய் யாரையும் பக்கத்தில் வரக்கூடாதுட்டார். அப்போது இனி துணை முதலமைச்சர் கேட்டுட்ருக்கோம். எடப்பாடி ஜெயிச்சா அடுத்து துணை முதலமைச்சர் டு முதலமைச்சர். இப்போ எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சு இரவோடு இரவாக அண்ணாமலைக்கு அடித்த ஆப்பு நமக்கு டபுள் ஆப்பு அடிச்சு. அப்போ 2 பேரும் தான் யாரை இயக்குகிறார்? செங்கோட்டையனுக்கு பிறவிக்கோளை துணிவே கிடையாது. இப்போ எவ்வளோ சொத்துக்கள் சார் இருக்கும் அவர்கிட்ட? யார்கிட்ட? செங்கோட்டையன் பையன் கதிர் நிறைய காலேஜ் வச்சுருக்கான். குறைஞ்சது 1000 கோடி ரூபாய் இருக்கு. குறைஞ்சது 1000 கோடி இருக்கு. நீங்கள் ஒரு அமைச்சராக இருந்தால் 5 வருஷத்தில் குறைந்தபட்சம் வருஷம் 1000 கோடி 5000 கோடி வந்து மக்கள் காசு அப்படியே கொள்ளையடிக்கிறதானே. 500 கொடுத்து அந்த பையன் ஓட்டு போட்டுருவான். காக்கா பிரியாணி ஓல்டு முக்கு ஓட்டு போட்டுருவான். இவன் 5000 கோடி அடிச்சுக்குவான். அப்புறம் அப்போ செங்கோட்டையனுக்கு சசிகலாவை சேர்த்துக்கொள், ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கொள், டிடிவியை சேர்த்துக்கொள், இது தேவையே இல்லை அவருக்கு. இப்போ செங்கோட்டையனுக்கு பெரிய லெவலுக்கு வீக்னஸாக இருக்கிறது பெண்கள் விவகாரமா? அதான் பலவீனம். 2 முறை அமைச்சர் போனது காரணமே அதுதான். குடும்பமே போய் ஜெயலலிதா அழுகுது, ஃபேமிலியே போய் அழுகுது. இந்த கதிர் முருகனும் எழிலும் சப்ளை சர்வீஸ். கதிர் முருகன் மனைவியை மிரட்டுறான், மகனை மிரட்டுறான். செங்கோட்டையனை வச்சுக்கிட்டியா? செங்கோட்டையனுக்கு அது ஓடத்தின் மேலே பலானது வானத்தின் மேலே இளையராஜா பாட்டு தான். இப்போ பிஏங்கிறது அதான் பிஏ எம்ஏ பிஏ பாஸ் பண்ணா எம்ஏ டபுள் எம்ஏ அது எல்லாம் பாஸ் பண்ணுறதானே. இதுதான் நிலா அது வானத்தின் மேலே பலானது ஓடத்தின் மேலே. இதுதான் ஜெயலலிதா அம்மையாருக்கு கோவம். பசிக்குது தினம் தான் தின்னா பசி. அது அடங்கலைய தீங்குறிய எப்பயா பசிக்குது? தினம் சாப்பிட்றோம். இதுதான் செங்கோட்டையனுக்கு இதுதான் அவருடைய பலவீனம். இப்போ 2 பிஏக்களுமே 2000-3000 கோடி அடிச்சுட்டு போயிட்டான். அப்போ இவருக்கு என்ன படத்தை மட்டும் காமிச்சிட்டான். இதுதான் அப்போ செங்கோட்டையன் இவ்வளவு தைரியமான ஆளே இல்லை. இந்த நபரை சசிகலாவும் டிடிவியும் ஓபிஎஸும் நேரடியாக பயன்படுத்துகிற அளவுக்கு இதில் இவர்களுக்காக வேலுமணியும் அண்ணாமலையும் தான் குரூர பிளானிங். ஏன்னா ஓபிஎஸ் சசிகலாவை சேர்த்துக்கன்னு சொல்கிறத அதிமுகவை எத்தனை தடவை அதிமுக ஒன்றிணைச்ச? அதிமுகவை நீ கொங்கு பெல்ட்டில் யாரை சேர்த்த முடியல? பெஸ்ட் ராமசாமியும் கொங்கு ஈசனும் சேர்த்த முடியாது. நீ எப்படி அதிமுக காரனை சேர்த்த போகிற? அப்போ உன்னுடைய நோக்கம் என்னன்னா, பல பேர் கட்சியிலிருந்து வெளியேறிட்டான். சிந்து ரவிச்சந்திரன் வெளியே போயிட்டார். ஒரு ஒன்றிய 18 பேர் இது வரைக்கும் வெளியே போயிருக்கான். யாரால? செங்கோட்டையனால. அதாவது சிந்து ரவிச்சந்திரன் வெளியே போயிட்டார். ஒன்றிய செயலாளர் மனோகரன் வெளியே போயிட்டார். எதை விட்டு? ஏடிஎம்கே விட்டு. உன் கட்சியாலேயே நீ எங்கே அனுப்பியிருக்க? திமுகவுக்கு போயிருக்கான். ஒன்றிய செயலாளர் மனோகரன், கந்தசாமி, சத்தியமான பழைய எக்ஸ்எம்எல்ஏ கந்தசாமி, இப்படி பல பேர் எங்கே போயிட்டான்? திமுக போயிட்டாங்க. அப்போது அதிமுகவிலிருந்து செயல்படுகிற தலைவர்களையே உன்னால் வச்சுக்க முடியல. எங்கே? அதிமுகவில் அவ்வளோ தூரம் திமுகவுக்கு போயிட்டான். இப்போது திமுக அதிமுகவிலிருந்து வெளியேறி பாஜகவினுடைய கைப்பாவையாக மாறிப்போன ஓபிஎஸ், டிடிவி ஏன் பிஜேபி வெளியே வராது தெரியுமா? இப்போ அவர் டிடிவி தினகரனுடைய நிலைமை, அவருடைய அக்கௌண்ட் பூரா ரிசர்வ் பேங்கு ப்ரீஸ் பண்ணிட்டான். நம்ம இவன் சுகேஷ் சந்திரா வழக்கு இன்னும் தலைக்கு மேலே இருக்குது. யாருக்கு? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அவனே ஒரு சீட்டிங். யார்? சுகேஷ் சந்திரா. அவன்கிட்ட போய் 100 கோடி கொடுத்து ரெட்டைலையை வாங்கி கொடுக்குறாராம். எல்லாம் யார்? இந்த வீணா போன கொஞ்சம் கூட ஆளுகளை வச்சுருக்கார்.
நம்ம நிருபர் லட்சுமணனை போன்ற ஆட்கள் ஐடியா கொடுக்குறது. சுகேஷ் சந்திராவை சீட்டிங் இப்போ டெல்லியில் உட்காந்து பண்ணை வீடு வச்சு பல நடிகளை வச்சு சீட்டிங் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் எப்படி ரெட்டை இலைய ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு லாபி பண்ணி பண்ணை வீட்டுக்கு வரைச்சி எல்லாம் கச்சா முச்சா பச்சாவுன்னு எப்படி வாங்கி தருவான்? அப்போ அவருக்கு அதை முடிஞ்சு போச்சு. அதே போல் ஒரு வேதனை, அவருடைய மகளும் சண்டை போட்டு அந்த மாதிரி வீட்டுக்கு வந்துருச்சு, வாண்டையாற்று பெரிய குடும்பத்தில் கொடுத்து. இது ஒரு சோகம். அது நமக்கு அந்த சோகம் பங்கு இருக்குது. பாவம், யாரும் நல்லா வாழணும். அப்போ இப்போ அவருடைய அக்கௌண்ட் முழுக்க முடக்கப்பட்டது, வழக்கு தலைக்கு மேலே நிற்கிது. இப்போ ஜனா தான் இப்போ அவருக்கு ஆளினால் ஃபைனான்ஸ், லண்டன் வழக்கு தலைக்கு மேலே நிற்கிது. இப்போ அவர் என்ன முடிவில் இருக்கார்? கட்சி எவனா வச்சுங்கடா, நானும் என் குடும்பம் மகள் 3 பேரும் போய் எங்கே போய் செட்டிலாக போகிறோம்? லண்டனில் போய் செட்டிலாக இருக்க அவர் முடிவுக்கு வந்துட்டார். ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, என்டிஏ கூட்டணியை விட்டு டிடிவி வெளியில் போனதுங்கிறது தற்காலிகமான முடிவு தான் அப்படின்னு சொல்லி. அல்ல, இதெல்லாமே ஐடியா பூராமே அண்ணாமலை தான். எல்லாமே சார், இந்த ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன், இத்தனை பேருடைய செயல்பாட்டுக்கு பின்னாடி அண்ணாமலை இருக்கார். ஏன்னா அண்ணாமலையுடைய அரசியல் வாழ்க்கை இவ்வளோ சீக்கிரம் முடிச்சு வைக்க முடியும்னு யாரும் எதிர்பார்க்கல. அண்ணாமலையுடைய அரசியல் வாழ்க்கை. அப்போ அவர் என்ன நினைக்கிறார்? நம்ம இவ்வளோ பவராக இருந்தோம், நம்மளை டம்மி ஆக்குனது எடப்பாடி தான். முடிந்தவரை நமக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எடப்பாடியை எப்படியாவது இடையூறு செஞ்சு ஆகணுங்கிறது தான் இப்போ செங்கோட்டையன் வாய்ஸ். யாருடைய வாய்ஸு? அண்ணாமலை. அண்ணாமலையும் வேலுமணியும் நகமும் சதையும். அப்போ இந்த பாலிடிக்ஸ் தான் செங்கோட்டையனை இயக்குகிறது. உண்மையாகவே செங்கோட்டையை சசிகலாவை சேர்த்துக்கணும், ஓபிஎஸை சேர்த்துக்கணும், டிடிவி சேர்த்துக்கணும் அப்படின்னு பிஜேபியே சொல்லலை. பிஜேபி என்ன சொல்லிருச்சு? அது உங்கள் உள்கட்சி பிரச்சனை, எடப்பாடிக்கிட்ட நாங்கள் கூட்டணியோடு நிறுத்திக்கிறோம், நீங்கள் உங்கள் கட்சி பிரச்சனை பாருங்கள். அப்போது இதை வேலுமணி அண்ணாமலைகிட்ட சொல்கிறார், செங்கோட்டையனை ஆப்ரேட் பண்ணுவோம். இப்போ செங்கோட்டையன் ப்ரெஸ் மீட்டிங்கில் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவை ஒன்றிணைக்க நான், நத்தம் விஸ்வநாதன், வேலுமணி, தங்கமணி, அன்பழகன், CV சண்முகம் பொதுச் செயலாளரை சந்தித்தோம். ஆனால் அவர் ஏற்கும் மனநிலையில் இல்லை. வெளியே சென்றவர்களை அரவணைத்தால் தான் நம்மால் வெல்ல முடியும் என்பது எம்ஜிஆர் சொல்லி கொடுத்த பாடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அதாவது எம்ஜிஆர் சொல்லி கொடுத்த பாடம், அதிமுக அலுவலகத்தை கடப்பாறை வைத்து உடைப்பது யார் சொல்லி கொடுத்த பாடம்? அதை நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், இது யார் சொல்லி கொடுத்த பாடம்னு கேட்குறேன். சசிகலாவிட்ட எந்த வாக்கும் இல்லை. டிடிவி தினகரன்கிட்ட, டிடிவி தினகரன் அதிமுகவை உடைத்து கொண்டு வெளியேறின நபர். ஓபிஎஸ் அதிமுகவை உடைத்து கொண்டு வெளியேறி வெகு தூரம் போய்விட்டவர்களை சரி இப்போ சேர்த்துக்கோப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏவா வேணும் அதிமுக தான் இருந்தார், செந்தில் பாலாஜியும் அதிமுக தான் இருந்தார், KKSSR அதிமுக தான் இருந்தார், சேகர் பாபு எல்லாம் அவர்களே அடுத்த கட்ட சேர்த்திக்கலாமா? இப்போ எப்படியாவது எடப்பாடிக்கு இடைஞ்சல் பண்ணணும். வெண்ணெய் திரண்டு வருகிற பொழுது பானையை உடைச்சிடும். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதை சொல்லி அதிமுகவை பலவீனப்படுத்தணும். எடப்பாடி ஜெயிச்சிடக்கூடாது, பிஜேபி எடப்பாடியை கழட்டி விட்டுறணும். இதுதான் மூளை. இதுக்கு கருவிதான் செங்கோட்டையன். இது மூளை உருவான இடம் அண்ணாமலை மூளை. அது அப்படியே வேலுமணி வழியாக போய் எங்கே போகுது? இவர்கள் என்ன இவ்வளவு பெரிய கொள்கை வகுப்பாளர்களா? நான் சொல்கிறேன், இந்த நான் நத்த விஸ்வநாதனை ஜெயலலிதா இருக்கிற பொழுது தோற்கடிக்குது அந்த அம்மாவை. எங்கே? ஆத்தூரில் பெரியசாமிக்கு எதிராக சீட்டு கொடுத்து நத்தத்தில் அந்த அம்மா சீட்டு கொடுக்கு. எங்கே கொடுக்குது? ஆத்தூரில். அதோட காணாம போயிட்டார். யார்? நத்த விஸ்வநாதன். எப்படி ஆளுன்னு பாருங்க. இவர் அதிமுகவுக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஆசியாவிலேயே பெரிய ஸ்டேடியம் திண்டுக்கல்ல இருக்கு. ஆசியாவிலேயே பெரிய ஸ்டேடியம் தேவையாது? அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதாவது மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், இலவசமாக லா காலேஜ் எதாவது இருக்கா? ஏன்னா கொட்டுது பணம். அதாவது என்ன துறை? இபியும் கலால் சாராய மதுவிலக்கு ஆயத்தீர்வை கொட்டுது. ஐரோப்பா நாடுகளில், ஆசியா நாடுகளில் ஒரு பையன் பெரிய பெரிய ஓட்டல் தொழில்.
இந்தோனேசியாவில் நிலக்கரி சுரங்கம். இந்த நபர் சசிகலாவை சேர்த்துக்கணுமா? எப்படி? சசிகலாவுக்கும் நத்தத்துக்கு என்ன? சசிகலாவுக்கு எத்தனை கோடி ஓட்டு இருக்கு? அந்தமா 3 எலெக்ஷன் பார்த்ததே இல்லையா? எங்கே ஆரம்பித்த கூட்டம்? தென்காசியில் ஆரம்பித்த கூட்டம் தென்காசியிலே முடிஞ்சு போச்சு. செல்வாக்கே இல்லை. இரட்டை இலையை தவிர இவர்களெல்லாம் வெளியேறினால் இவர்கள் ஒன்றும் வேண்டாங்க. செங்கோட்டையன் எங்கே? இதெல்லாம் பழைய கதை, தெரிஞ்ச கதை தான். இப்போ எடப்பாடிக்கு ஒரு மாஸ் உருவாயிட்டு வருது. இதை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிடுகிற கூட்டம் தான் இந்த மனம் திறக்கிற கூட்டம். இதை தாண்டி இதுக்குள்ள எந்த அரசியலும் இல்லை. நீங்கள் டெல்லியிலேருந்து எப்படி போய் இந்தி பத்திரிகையாளர் வருவான்? செங்கோட்டை போய் கூட்டம் தரா? செங்கோட்டை கோடம்பாளத்தை தாண்டி அடுத்த எந்த ஊர் இருக்குன்னு தெரியாது. டெல்லியிலேருந்து பத்திரிகையாளரை அனுப்பிச்சது யாரு? இது முழுக்க முழுக்க அண்ணாமலையுடைய லாபி, வேலுமணி லாபி. அண்ணாமலை வேலுமணிக்கு ஊடகவியலாளர்கள் இருக்கான், நிறைய ஒரு நெட்வொர்க் இருக்கு. இதுதான் இன்னைக்கு 2000 தக்காளி சாதம், 2000 தயிர் சாதம், 2000 தண்ணி பாட்டில் யார் ஏற்பாடு பண்ணியிருக்கா? செங்கோட்டையன், கோபி செட்டி. 300 பத்திரிகையாளர் வருவான்னு இது எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வளவு வேலை செங்கோட்டைங்கிட்ட இவ்வளவு வேலை செய்யக்கூடிய மூளையும் இல்லை, ஆட்களும் இல்லை. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.